இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5x5 க்யூப் சேர்க்கும்போது லாஸ்ட் லேயர் ஃபைனல் லேயர் சேர்க்கும்போது சம்டைம்ஸ் நம்மளோட காயின் வந்து ட்விஸ்ட் ஆகி மாறி இருக்கும். இப்படி இருக்கிறது வந்து ஆப்போசிட்டில் இருந்தால் தான் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இப்படி இருந்தால் மாறிடும். இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு மூவ் இருக்குது. அந்த மூவ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக அது சால்வ் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னா இந்த பக்கம் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு லேயரை கூட தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதை ஒரு தடவை கீழே இறக்கிட்டு இந்த சைடு நம்ம பண்ணும்போதெல்லாம் இதை ட்வைஸ் தள்ளணும். அப்புறம் இன்னொரு சைடில் இருந்ததுலேயே அதை ஒரு தடவை கீழே இறக்கிட்டு இதை கீழே இறக்கும்போதெல்லாம் இதை ட்வைஸ் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் லேயரை மட்டும் ட்வைஸ் பண்ணணும். அப்புறம் இப்போ இறக்குனதை மட்டும் ஏற்றிடலாம். மேலே திருப்பி ஏற்றிட்டு இந்த சைட் பண்ணும்போதெல்லாம் நம்ம இதை மட்டும் ட்வைஸ் பண்ணுவோம். அது மாதிரி பண்ணிடலாம். திருப்பி இப்போது இந்த லேயரை ட்வைஸ் மேலே ஏற்றணும். ஏற்றினதுக்கப்புறம் இது ட்வைஸ், அப்புறம் ஒன்ஸ் மேலே ஏற்றணும், இது ட்வைஸ், திருப்பி கீழே ஒரு தடவை இறக்கிட்டு ட்வைஸ். இப்போது எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. இந்த ரெட்டு வந்து இங்கேக்கானது இடம் இல்லை, பின்னாடி போகணும். ஸோ அது ட்வைஸ் இங்கே திருப்பி பின்னாடி கொண்டு போய் அதோட ஏரியாவில் வச்சிடலாம். ரெட்டை கொண்டு போய் ரெட் ஏரியாவில் வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட க்யூபு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, சால்வ் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.